தமிழக பட்ஜெட் மீது மக்களின் எதிர்பார்ப்புகள் என்ன? மக்கள் கருத்தை தற்போது கேட்கலாம். திண்டுக்கல் மாவட்டத்திலே பிரசித்தி பெற்ற புவியியல்சார் குறியீடு வழங்கிய பூட்டிற்கும் வாழைப்பழத்திற்கும் வெள்ளப்பூண்டிற்கும் ஒரு சிறப்பான திட்டங்களை வகுத்து அதை செயல்படுத்தி இந்த தொழில்களை வாழ்கின்ற மக்களை மேம்படுத்துவதற்கான வேலைகளை திட்டங்களை தீட்ட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு திண்டுக்கல் மாவட்ட மக்களின் சார்பிலே கோரிக்கை வைக்கின்றோம். நம்ம தென் மாநிலங்களில் சென்னை மற்றும் மற்ற காஞ்சிபுரம் மற்றும் வளர்ச்சிகள் கோயம்புத்தூர் அளவுக்கு வளர்ச்சி தமிழ்நாட்டில் இல்லை. அப்படி வளரணும் அப்படின்னா சவுத் தமிழ்நாடுக்கு தனியாக ஒரு இண்டஸ்ட்ரி பாலிசி தேவைப்படும். அப்படி வரும்போது சவுத் தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சிறந்த தளமாக இங்கே அமையும். ஏற்கனவே இண்டஸ்ட்ரியல் சப்சிடி கொடுக்குறாங்க. அதை 6% 2% பேக் ஹேண்டாக கொடுக்குறாங்க. அதை ஃப்ரண்ட் ஹேண்டாக கொடுக்கணும். அதாவது ஒரு தொழில் ஆரம்பிச்சாங்கன்னா சிறு தொழிலுக்கு 6% அவங்க தொழில் ஆரம்பிச்சுட்டாங்கன்னு உறுதி பண்ணவனே கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அது உதவிகரமாக இருக்கும். இப்போ அது என்ன ஆகுதுன்னா அந்த லோன் முடியும் போது கொடுக்கும்போது அது பலருக்கு பயனற்றும் ப்ளஸ் பேர்டன்ஸாகவும் அவங்க ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கு. தயவு செய்து இந்த சிப்காட் தொழிற்பூங்காவில் மட்டும் வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்துறதை தவிர்த்து விட்டு ஆல்ரெடி அறிவிக்கப்பட்ட இந்த நாங்குநேரி தொழிற்பூங்காக்கள்லையுமே அதிகப்படியான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி கொடுத்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரணும் அப்படின்றது எங்களுடைய கோரிக்கை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஏற்படுத்தக்கூடிய அனைத்து தொழிற்சாலைகள்லையுமே வட மாநிலத்தை சார்ந்த தொழிலாளர்கள் அதிகப்படியாக பணிக்கு நியமிக்கப்படுறாங்க. ஸோ அதை எல்லாமே தவிர்த்துட்டு இவங்க நாங்குநேரி பகுதிகளை சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களையோ அல்லது இளைஞர்களையோ திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதை கேட்டு. நாமக்கல் மாவட்டத்திலே கொல்லிமலை என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு மலையாகும். அரிய வகை மூலிகைகளை கொண்ட மலையாகும். இங்கு வெளியூரிலிருந்து வருகின்ற சுற்றுலா பயணிகள் இங்கு தங்கி சுற்றி பார்ப்பதற்கு போதுமான இட வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழல் இருக்கின்றது. ஆகவே இங்கு ஒரு பறவைகளுக்கான பூங்கா அமைத்திட வேண்டும். அதாவது அது பேர்ட்ஸ் பார்க் அமைத்திட வேண்டும். அதே போன்று ஒரு மினி ஜூ, வனவிலங்கு சரணாலயம் மினி ஜூ ஒன்று அமைத்திட வேண்டும். இங்கே ஆகாய நீர்வீழ்ச்சி என்பது கீழே இறங்கி சென்று படிக்கட்டில் இறங்கி சென்று பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. ஆகவே வெளியூரிலிருந்து வந்த பயணிகள் எல்லாம் அங்கு இறங்கி சென்று பார்ப்பதற்கான ஒரு சூழல் இல்லை. ஆகவே அதற்கு ஒரு விஞ்ச் அமைத்து கொடுத்தால் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே இந்த கொல்லிமலை மிகப்பெரிய சுற்றுலா மையமாக மாறுவதற்கும் இந்த பட்ஜெட்டிலே நிதி ஒதுக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. முக்கியமான குடிநீர் ஆதாரமாக விளக்கக்கூடிய திருமணி முத்தாரை சுத்தப்படுத்தி அந்த நீரினை பயன்படுத்துகின்ற பொழுது பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் விவசாயத்திற்கு பயன்படும். நமது பகுதியில் உள்ள மக்களுக்கும் குடிநீர் பிரச்சனை எழவே இயலாது. நாமக்கல்லை உள்ளடக்கிய மரவள்ளி கிழங்கு உற்பத்தி வெகுவாக உள்ளது. அந்த மரவள்ளி கிழங்கு உற்பத்தியாளர்களுக்கென தனி மரவள்ளி கிழங்கு உற்பத்தி ஆராய்ச்சி நிலையம் மற்றும் சேலத்தில் உள்ளது போல சேகோ சர்வ் மார்க்கெட்டிங் சொசைட்டி ஜவ்வரிசி உற்பத்தியாளர்களுக்காக நாமக்கல் அமைத்து கொடுத்தால் இன்னும் வசதியாக இருக்கும். உங்களுக்கு பாலம் கட்டுறதுக்கு பணம் இருக்குது, ரோடு போடுறதுக்கு பணம் இருக்குது, டிச்சு கட்டுறதுக்கு பணம் இருக்குது, வானுயிரை கட்டடம் கட்டுறதுக்கு பணம் இருக்குது. இந்த நீர்நிலை பாதுகாக்கிறதுக்கு நீங்க இப்ப சுருக்குறீங்க 54 கோடி ரூபா ப்ராஜெக்ட் ஒர்க் போட்டிருக்கீங்க பணமாத்துப்பட்டியை புனரமைக்கணும்னு சொல்லிட்டு. இல்ல 100 கோடி ரூபா அதுக்கு ஒதுக்குனீங்க. அது உடனடியே ஒதுக்கி இந்த ஏரிய நீங்க சுற்றுலாத்தலமாக்கணும். மேட்டூர் தண்ணி கொண்டாந்து நிரப்பி உடனடியாக சுற்றுலாத்தலமாக்கணுங்கிறது தான் தமிழ்நாடு ஏரி இயற்கை பாதுகாப்பு இயக்கத்தின் கோரிக்கை மட்டுமல்ல, 10 ஆண்டு கோரிக்கை மட்டுமல்ல, இந்த பகுதி ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய கோரிக்கை.